திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் அத்திடி கீழ தெருவைச் சேர்ந்தவர் அப்துல் ரஹ்மான். இவர் கூலி தொழிலாளி. இவருடைய மனைவி சையது அலி ஃபாத்திமா. இவர்களின் இரண்டாவது மகன் முகமது ஃபைசல். இவர் 2018ஆம் ஆண்டு மேலப்பாளையம் கோல்டன் ஜூப்ளி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் +2 முடித்துள்ளார். அந்த ஆண்டு நடந்த நீட் தேர்வில் வெறும் 71 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். 2வது முறையாக நீட் எழுதியுள்ளார். அதில் 325 மதிப்பெண் பெற்றார். பொது கோட்டாவில் மருத்துவராக சேர 600 மதிப்பெண்களுக்கு மேல் தேவை என்பதால் 3வது முறையும் நீட் தேர்வு எழுதினார். அதில் 460 மதிப்பெண்கள் தான் எடுக்க முடிந்தது. மனம் தளராத முகமது ஃபைசல் 4வது முறையாக நீட் தேர்வு எழுதி 514 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இந்த மதிப்பெண் கை கொடுக்காத காரணத்தினால் 5வது முறையாக எழுதிய நீட் தேர்வில் 479 மதிப்பெண்கள் பெற்றார். மீண்டும் 6வது முறையாக நீட் தேர்வு எழுதியவர் 539 மதிப்பெண்கள். இருப்பினும் 2 மார்க் வித்தியாசத்தில் பிசி முஸ்லிம் கோட்டாவில் டாக்டராகும் கனவை இழந்தார். இதனால் மனமுடைந்த முகமது ஃபைசல் மீண்டும் தன்னுடைய பெற்றோர்கள் அளித்த உற்சாகத்தில் 7வது முறையாக இந்த வருடம் நீட் தேர்வு எழுதினார். அதில் 720க்கு 603 மதிப்பெண்கள் பெற்று டாக்டராக வாய்ப்பை பெற்றுள்ளார். இந்த மாணவரை பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெற்றோர்கள் பாராட்டினர். இதுபோல இந்த பள்ளியில் படித்த சபீர் உர்பானி 720க்கு 621 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மேலும் சையது உசேன் என்ற மாணவர் 720க்கு 597 மதிப்பெண் பெற்றுள்ளார். சாதனை படைத்த மாணவர்களை பள்ளி முதல்வர் ஜெசிந்த் மற்றும் ஆசிரியர்கள் இனிப்பு வழங்கி பாராட்டினர். என் பேர் முகமது ஃபைசல். நான் மேலப்பாளையத்தில் இருக்கேன். நான் இந்த வருஷம் நீட் எக்ஸாமில் 720க்கு 603 எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். இதுக்கு பேருதவியாக இருந்த மேடம் மற்றும் சக ஆசிரியர்களுக்கு மற்றும் என்னோட பெற்றோர்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சையத் உசைன். நான் லாஸ்ட் இயர் இந்த ஸ்கூலில் 12th முடித்தேன். இப்போ நீட் எழுதியிருக்கேன். 597 அவுட் ஆஃப் 720 வாங்கியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் சீட்டு கிடைக்கும் நம்புகிறேன். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எங்கள் மேடம், எங்கள் ஸ்கூல், மற்ற ஆசிரியர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் பேரண்ட்ஸ் அவங்க தான் என்னை நம்பி படிக்க வச்சாங்க. அவங்க இல்லைன்னா இந்த நேரத்தில் நான் இவ்வளோ மார்க் எடுத்துக்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அப்படியா சரி. வணக்கம். கோல்டன் ஜூப்ளி மெட்ரிகுலேஷன் மேலப்பாளையத்தில் அமைஞ்சிருக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து நாங்கள் பேசுகிறோம். எங்கள் பள்ளிக்கூடம் 30 வருடமாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட 2000 மாணவ மாணவியர்கள் படித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் 100% தேர்ச்சி பெற்று மிக சிறப்பாக இந்த பள்ளிக்கூடம் நடந்துக்கிட்டு இருக்குது. எங்களை இயக்கி நல்ல முறையில் நடத்துவதற்கு எங்களுடைய மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. எங்கள் மாணவர்கள் இந்த வருடத்தில் 3 மாணவர்கள் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 மாணவர்கள், இன்னொருத்தர் சபீர் உர்பானின்னு ஒருத்தர், அவர் துபாயில் இருக்கிறாரு. அவரும் இந்த வாட்டி இன்னும் பாஸ் பண்ணியிருக்கிறாரு. கடந்த வருடம் அர்ஃபான்னு சொல்லி ஒரு மாணவர் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி அவரும் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்ருக்கிறாரு. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்ருக்கிறாரு. சிறந்த முறையில் எங்கள் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க நல்ல முறையில் படித்து நீட் எக்ஸாம் மற்ற இன்னும் பல எக்ஸாமில் பாஸ் பண்ணி முன்னணியில் இருந்து வருகிறாங்க. இப்போ நல்ல அட்மிஷன்ஸ் எங்களுக்கு போயிட்டுருக்குது. இந்த வருடமும் நாங்கள் 10th 11th 12th 3லேயுமே 100% தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு உதவியாக இருக்கிற எங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.